அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்சிஆர்டியினுடைய ஒரு ப்ராப்ளம் செய்ய போகிறோம். இந்த ப்ராப்ளம் நீட் எக்ஸாமுக்கு மட்டும் அல்ல, மாறா யார் யாரெல்லாம் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக, பர்டிகுலராக அஸ்ட்ரானமியில் மிகப்பெரிய நாலேஜ் பில்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பெரிய அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவங்களோட 17-18 வயசில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது தான் எப்படி தூரத்தை மனிதர்கள் கணக்கிடுறாங்க அப்படிங்கிற நுட்பமான அறிவு உங்களுக்கு பில்ட் ஆகும். அதனால் பிள்ளைங்க கவனமாக ப்ராப்ளத்தை வாசிங்க. உண்மையிலே சொல்கிறேன் பிள்ளைங்களா, அவ்வளோ சுவாரஸ்யமான ப்ராப்ளம், அப்ளிகேஷன்ஸும் எண்ணற்றது. முதல்ல நிறையா கொடுத்துருக்காங்க, யோசிக்கணுங்கிறக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கவனமாக வாசிப்போம். அப்புறம் நான் சார் என்ன செய்கிறேன், என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். ஸோ தட் we will be able to analyze the problem very very critically. சரிங்களா பிள்ளைங்களா? let us move ahead. இங்கே பாருங்கள், the principle of parallax in section 2.31. ஸோ parallaxனு ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்னென்னு சார் சொல்லித்தரேன். 2.31 is used in the determination of distances of very distant stars. ஓகே, தமிழ் அர்த்தம் என்னென்னா, அந்த பேரலக்ஸுங்கிற முறையை பயன்படுத்தி நட்சத்திரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்பதை கணக்கிட முடியும். தி பேஸ் லைன் ஏபி இஸ் தி லைன் ஜாயினிங் இட்ஸ் டூ லொகேஷன்ஸ் 6 months apart in its orbit around the sun. இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறேன் பிள்ளைங்களா. That is, the baseline is about the diameter of Earth's orbit. So, it is going to be equal to 3 into 10⁻11 meter. However, even the nearest stars are so distant. Understand the emotion. Nearest stars are so distant that with such a long baseline, சூரியன் பூமி சுற்றி வர சுற்றுப்பாதையினுடைய டயாமீட்டரை பேஸ்லைனாக எடுத்தால் கூட they show the parallax only of the order of 1 second. ஒரு டிகிரியை 60 மினிட்ஸாக பிரிப்போம். ஒரு மினிட்குள்ளே 60 செகண்ட் இருக்குது. அதில் ஒரு செகண்ட் ஆங்கிள், ஓகே, ஆஃப் ஆர்க் ஆர் ஸோ. A parsec is a convenient unit of length on the astronomical scale. Astronomy-ல நம்ம பயன்படுத்துகிற யூனிட் வந்து it is a parsec. It is the distance of an object that will show a parallax of 1 second of arc from the opposite ends of a baseline equal to the distance from the earth to the sun. So 1 parsecனா என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரலக்ஸால் உருவாகக்கூடிய ஆங்கிள் 1 செகண்டாக இருக்கும் பொழுது அப்பொழுது உருவாகக்கூடிய தூரம் இஸ் 1 parsec. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, how much is a parsec in terms of meters? அப்போ parsecனா எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா பிள்ளைங்களா? இப்போ சார் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயமாக புரிஞ்சுக்கிடுவோம். பேரலக்ஸ்னால் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விரலை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க, இந்த இடது கண்ணை மூடிக்கோங்க, வலது கண்ணில் பார்க்குறீங்க. இப்போ இந்த விரல் ஒரு இடத்துல தெரியுது. இப்போ என்ன செய்யுங்க, இந்த கண்ணை மூடிக்கோங்க, இந்த கண்ணை தரங்க, கோணம் மாறிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ பேரலக்ஸ் என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்ணு மூலமாக ஃபஸ்ட் லைன் ஆஃப் சைட், இந்த கண் மூலமாக ஆல்டர்னேட் லைன் ஆஃப் சைட், இதுக்கு பேர் பேரலக்ஸ். அப்போ ஆங்கிள் கிரியேட் ஆகுது. இதன் காரணமாக தான் பிள்ளைங்களா நமக்கு 2 கண் இருக்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம கண்ணுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் உண்டு. நீங்கள் அளக்காமல் நீங்கள் சொல்லிடுவீங்க, இது முன்னாடி இருக்குது, இது பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. கண் பார்க்கும்போது இந்த பையன் முன்னாடி இருக்கான், அந்த பையன் பின்னாடி இருக்கான். ஒரு கண் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி பின்னாடி தெரியாது, எல்லாமே பிளேனாக இருக்கும். 2 கண் இருக்கிறதுனால தான் இது நடக்குது. ஸோ திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் பேரலக்ஸ். இந்த பேரலக்ஸோடைய பிரின்சிபலை பயன்படுத்தி எண்ணற்ற அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறீங்களேங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடலில் பயணம் பண்ணும் பொழுது எதிரியுடைய கப்பல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கப்பலில் இருந்து இந்த தூரத்தை கணக்கிடலாம். அதுக்கு அவங்க பயன்படுத்துறது பேரலக்ஸ் தான். பேரலக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மீட்டர் ஸ்கேல் வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு டெலஸ்கோப் வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு டெலஸ்கோப் வச்சுருப்பாங்க.
இந்த டெலஸ்கோப் மூலமாக எதிரியினுடைய கப்பலை பார்த்து அதனுடைய ஆங்கிளை குறிச்சிக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உள்ள டெலஸ்கோப் மூலமாக கப்பலோடைய கோணத்தை குறிச்சிக்கிடுவாங்க. இப்போ இந்த ரெண்டு கோணம் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த தூரம் அவங்க ஸ்கேல் தான் அவங்க அளந்துக்கலாம். நான் எல்எம்னு வச்சுருக்கிறேன். சிம்பிள் ட்ரிகனாமெட்ரியுடைய விதியை பயன்படுத்தி இதுதான் தூரம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் tan ஆல்ஃபா 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக அகைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் tan ஆல்ஃபா 2 அப்படின்னு என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இந்த கப்பலில் இருந்து எதிரியினுடைய கப்பலை மீட்டரை வச்சு அளக்காமையே இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இங்கேருந்து கன் எடுத்து நம்ம ப்ரொஜெக்டல் மோஷன் படிச்சிருப்போம். ஸோ இவ்வளோ தூரம்னா என்ன ஆங்கிளில் சுட்டா அவன் என்ன ஆகும், குண்டு போய் விழுன்னு கண்டுபிடிச்சி சுட்டலாம். இதுக்கு தான் மெயினாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இதே கோட்பாட்டை பயன்படுத்தி தான் சூரியனுக்கும், அதாவது சூரிய மண்டலத்துக்கும் நட்சத்திரத்துக்கும், இங்கே ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஓகே, நட்சத்திரத்துக்கும் உள்ள தூரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இங்கே பேஸ் லைன் இங்கே நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இது மிக அதிக தூரம். இங்கே பேஸ் லைன் எதை எடுத்துக்கிறது, எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பூமி இந்த இடத்துல இருக்கும் பொழுது இதனுடைய பொசிஷனை மெஷர் பண்ணாங்கன்னா 6 மாதம் கழித்து பூமி அப்படியே சுற்றி இங்கே இருக்கும் இல்லையா, இப்போ அதனுடைய பொசிஷனை பார்ப்பாங்க. அப்போ ஆங்கிள் கிடச்சிருமா, இதிலிருந்து பேரலாக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. இந்த ஆங்கிளுக்கு பேர் பேரலாக்ஸ் ஆங்கிள் பிள்ளைங்களா. இந்த ஆங்கிளுக்கு பேர் என்ன ஆங்கிள், பேரலாக்ஸ் ஆங்கிள். பாருங்கள், ஃபுல் ஆங்கிள் இல்லை, ஃபுல் ஆங்கிளில் பாதி. அப்போ என்ன அர்த்தம், இது பூமியினுடைய சுற்றுப்பாதை. இதில் அற்புதத்தை பாருங்கள், ஒரு முழு சுற்றுப்பாதையில் பூமி இங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து அளந்தும் கிடைக்கிற ஆங்கிள் வெறுமனே எவ்வளவு இருக்குது, 1 செகண்ட். 1 செகண்ட், அதாவது 3600 ஒரு பகுதி, ஒரு டிகிரியில் 3600 ஒரு பகுதி பிள்ளைங்களா. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி 1 செகண்ட் இருந்துச்சுன்னா அப்போ இருக்கக்கூடிய தூரத்துக்கு பேர் 1 பாரசெக். இதைத்தான் தூரத்தை அளக்கிறதுக்காக பிரபஞ்சத்தில் பயன்படுத்துகிறோம், யூனிவர்ஸில் பயன்படுத்துகிறோம். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 1 பாரசெக்னா எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 1 பாரசெக்னா எவ்வளவுன்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ கண்டுபிடிப்போம் பாருங்கள். சே திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் தீட்டா. ஸோ ட்ரிகனாமெட்ரியில் நம்மளுக்கு தெரியும், தீட்டாங்கிறது ஆங்கிள் டிவைடட் பை ரேடியஸ். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் ஆங்கிள்ங்கிறது ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். லாங் டிஸ்டன்ஸில் இந்த ஆர்க் வெரி லார்ஜ், சரிங்களா. ஸோ இந்த ஆங்கிள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆர்க்கும் இந்த கோடும் ஆர்க் இருந்தால் அப்படி இருக்கும், ஆர்க் இப்படி இருக்கும். ஸோ ஆர்க்கும் இந்த கோடும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆர்க்குடைய தூரமும் இந்த டயாமீட்டரும் ஏறத்தாழ ஈக்குவலுங்கிறதுனால, ஸோ திஸ் டயாமீட்டர் டிவைடட் பை 2 இதான டிஸ்டன்ஸு. பாருங்கள், தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த d/2, ஓகே, திஸ் இஸ் ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ், அதுதான் தூரம், டிவைடட் பை எல். நமக்கு என்ன வேணும், இந்த எல் தானே 1 பாரசெக், எல் இஸ் ஈக்குவல் டு d டிவைடட் பை 2 தீட்டா. இவ்வளோ தான் பிள்ளைங்களா. இதோட உண்மையிலே எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு பிள்ளைங்களா. சப்ஸ்டியூட் பண்ணுறதுல உங்கள் வேலை. ஒரு விஷயம் மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீட்டாவை எப்படி எழுதுறது, ஏன்னா இங்கே டிகிரியே வித்தியாசமான டிகிரியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இங்கே தீட்டாங்கிறத நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா திஸ் இஸ் 1 செகண்ட், வெறும் 1 செகண்ட். 1 செகண்ட்னா எவ்வளோ டிகிரி, 3600 ஒரு பகுதி டிகிரிக்கு. ஒரு டிகிரியில் 3600 ஒரு பகுதி. நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, 180 டிகிரியில் பை ரேடியன்ஸ் இருக்குது. அப்போ 1/3600 டிகிரியில் எவ்வளவு, இதான் இந்த டிகிரியை ரேடியன்ஸாக மாற்றினா. அப்போ இந்த தீட்டாங்கிற இடத்துல இதான் சப்ஸ்டியூட் பண்ணணும். டி அப்படிங்கிற இடத்துல இந்த 3 × 10⁻11 அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை அப்படியே இங்கே கொண்டு வாங்க பிள்ளைங்க, இந்த இருக்கு வந்துட்டீங்களா. ஸோ 3 × 10⁻11 டிவைடட் பை 12. அங்கே பார்த்தீங்க இல்லையா, என்ன இருக்குது, 180 3600 கீழே இருக்குது, மேலே போயிட்டோம்.
இதுக்கப்புறம் உள்ள ப்ராப்ளம் வெறும் நியூமரிக்கல் ப்ராப்ளம். சால்வ் பண்ணுங்க. யூ வில் கெட் 3.08 into 10⁻16 மீட்டர். இதுக்கு பேர் தான் 1 parsec. 1 parsecனா பிள்ளைங்களுக்கு என்ன தெரியணும்னா 3.08 into 10⁻16 மீட்டர். இதுதான் பார்சக்கானது. ஒரு விஷயமும் நான் சொல்லணும். என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் மெஷர் பண்ணது வெறுமனே எவ்வளோ தான் இருக்குது? திஸ் இஸ் 1 செகண்ட். அப்போ இங்கே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோ இருக்குது? இட் இஸ் 1. ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ ரிசல்ட்லையும் நேர்மையாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்கணும். ஸோ இதை ஒரே சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக மாற்றினீங்கன்னா 3 into 10⁻16 மீட்டர். இதான் பிள்ளைங்களா பார்சக்கான அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் மெஷர் பண்ணும் பொழுது எரர் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? மெஷர் பண்ண முடியாது. ஆனால் எரர்னா உடனே என்ன நினைக்காதீங்கன்னா பூரா தப்பாக போயிடுச்சு. இல்லை இல்லை, அப்படி இல்லை. எவ்வளவு துல்லியமாக மெஷர் பண்ண தேவையோ அவ்வளோ துல்லியமாக நம்ம என்ன செஞ்சிட முடியும்? மெஷர் பண்ணிட முடியும். ஏன்னா நட்சத்திரங்களுக்கு இடையில் கயரெல்லாம் கட்டி அளக்க முடியாதுல்ல. அப்போ அவ்வளவு அளவுகளுமே சயின்டிஸ்ட் எப்படி தான் அளக்குறாங்க? மறைமுகமாக தான் அளக்குறாங்க. கணிதம் தான் அதுக்கான சூட்சுமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ராப்ளத்தை என்ன செஞ்சுருக்காங்க? NCERTயில் கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் விஷயங்கள் நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லார்ட்டையும் கலாபாரதி சேனலை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.